எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களுக்கான ஒரு மிக முக்கியமான வானிலை அப்டேட் இது. வரப்போற சில நாட்களுக்கு நாம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன நடக்குது, நாம என்ன செய்யணும்னு வாங்க விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். வானிலை ஆய்வு மையம் மறுபடியும் ஒரு கனமழை எச்சரிக்கையை விடுத்திருக்கு. அதனால நாம எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. இப்போ இந்த மழை நேரத்துல நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடுற முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும். இன்னைக்கு ஸ்கூல் காலேஜுக்கு லீவா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் என்னங்கறத வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, திடீர்னு இப்படி ஒரு கனமழைக்கு என்னதான் காரணம்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். அதாவது வங்கக்கடல்ல உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ இன்னும் தீவிரமாகி நல்லா வலுவடைஞ்சிருக்கு. இதனால தான் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அதாவது நவம்பர் 19ஆம் தேதிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கூடுதல் கவனத்தோட இருக்கணும். மயிலாடுதுறை, கடலூர், நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு ஆரம்பிச்சு காரைக்கால் வரைக்கும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. உங்க மாவட்டம் இந்த பட்டியல்ல இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கவனமாயிருங்க. சரி, இப்ப நாம முன்னாடி கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஸ்கூல் காலேஜ் விடுமுறை சம்பந்தமா இப்போ என்ன நிலவரம்? இதுல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். விடுமுறை அறிவிக்கிற இறுதி முடிவு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கையில தான் இருக்கு. அவங்க பகுதியில மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் முடிவு அறிவிப்பாங்க. அதனால அவங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நாம காத்திருக்கிறது தான் சரி. இந்த மழை இன்னையோட முடிஞ்சிரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வரப்போற சில நாட்களுக்கும் மழை தொடரும்னு கணிச்சிருக்காங்க. வாங்க அடுத்த சில நாட்களுக்கு என்ன முன்னறிவிப்புன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு, அதாவது நவம்பர் 20ஆம் தேதி மயிலாடுதுறை மற்றும் கடலூர்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட முடியல, நவம்பர் 21, 22, 23ன்னு அடுத்தடுத்த நாட்களுக்கும் மழை நீடிக்கும். உங்க மாவட்டம் எந்தெந்த நாட்கள்ல பாதிக்கப்படலாம்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி உங்க பயணங்களையும் வேலைகளையும் திட்டமிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு என்ன அறிவுரை வழங்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையத்தோட அறிவுரை ரொம்பவும் தெளிவா இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த அறிவுரைய நாம எல்லாரும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு செயல்படணும். இவ்வளவு தகவல்களையும் பார்த்த பிறகு நம்ம முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. இந்த கனமழையை எதிர்கொண்டு பாதுகாப்பா இருக்க நம்ம தயாரா இருக்கோமா? தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனே எடுங்க. பாதுகாப்பா இருங்க.